இன்ஃபோமீடியாவின் ரிவீட் ஆர்கிடெக்சரல் 2016 டுட்டோரியல்ஸுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். ஸோ ரிவீட் என்பது சிவில் துறையில் யூஸ் பண்ணக்கூடிய ஒரு டிசைனிங் சாஃப்ட்வேர். ஸோ இதை யூஸ் பண்ணி உங்களோட பில்டிங்கை ஒரு பிளான்லேருந்து ஈஸியாக கிரியேட் பண்ணிட முடியும். ஸோ அதை எப்படி கிரியேட் பண்ணலான்னு பார்க்கலாம். ஸோ சாஃப்ட்வேரை உங்கள் சிஸ்டத்துலையோ இல்லை லேப்டாப்லையோ இன்ஸ்டால் பண்ணதுக்கப்புறம் ஒரு ஷார்ட்கட் உங்களுக்கு டெஸ்க்டாப்பில் கிரியேட் ஆகிருக்கும். ஸோ இந்த ஷார்ட்கட் அக்சஸ் பண்ணுறது மூலியமாக உங்களோட ரிவீட்டை நீங்கள் ஓப்பன் பண்ணிக்க முடியும். ஸோ அப்படி இல்லைன்னா மெனுவில் சர்ச், ஸோ ரிவீட் டைப் பண்ணும்போது ஸோ ஃபஸ்ட்டு ரிவீட் ஆர்கிடெக்சரல் 2016 உங்களுக்கு ஒன்று ஓப்பன் ஆகும். ஸோ இதை கிளிக் பண்ணுங்கள், உங்களோட ரிவீட் ஓப்பன் ஆகும். ஸோ ஃபஸ்ட் எடுத்தோன்னே உங்களுக்கு ஓப்பன் ஆகிற பேஜ் இந்த பேஜ் தான். ஸோ இதில் உங்களுக்கு அப்ளிகேஷன் மெனு ஓப்பன் ஆகிருக்கும். அதே மாதிரி அந்த குயிக் ஆக்சஸ் டூல் பார் இருக்கும். அப்புறம் கீழே உள்ள நீங்கள் யூஸ் பண்ணக்கூடிய எல்லா டூல்ஸ் இருக்கும். பட் உள்ளே பார்த்தீங்கன்னா எந்த டூல்ஸ் உங்களுக்கு ஹைலைட் ஆகிருக்காது. ஸோ நீங்கள் ப்ராஜெக்ட்டில் போனதுக்கப்புறம் உங்களுக்கு தேவைப்பட்ட எல்லா டூல்ஸும் உங்களுக்கு ஹைலைட் ஆகிருக்கும். ஸோ அதுக்கு முன்னாடி இங்கே ப்ராஜெக்ட் ஃபேமிலிஸ்னு ரெண்டாக டிவைட் பண்ணி வச்சிருக்காங்க. ஸோ ப்ராஜெக்ட் அப்படிங்கிறது நீங்கள் கிரியேட் பண்ணுற பில்டிங், ஒவ்வொரு பில்டிங்குமே ஒரு ப்ராஜெக்டாக எடுத்துக்கப்படும். ஸோ அதில் 4 ஆப்ஷன் இருக்குது. ஃபர்ஸ்ட் உள்ளது ஓப்பன். ஸோ ஏற்கனவே கிரியேட் பண்ண உங்களோட ப்ராஜெக்டை ஓப்பன் பண்ணி பார்க்குறதுக்கு இந்த ஓப்பனுங்கிற ஆப்ஷனை யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ ஓப்பன் பிக் பண்ணும்போது உங்களுக்கு ஒரு ப்ரௌசிங் ஆப்ஷன் ஓப்பன் ஆகும். ஸோ இதில் எந்த இதில் அந்த ப்ராஜெக்ட் இருக்கோ அதை நீங்கள் கிளிக் பண்ணி டேரெக்டாக ஓப்பன் பண்ண முடியும். ஸோ அப்படி ஓப்பன் பண்ணுறப்ப எந்தெந்த ஃபைலில் அதுக்கு சப்போர்ட் ஆகும்னு பார்த்தீங்கனாலே இங்கே இருக்கும். ஸோ .rvt, rfa, ஸோ இந்த மாதிரி தேவைப்பட்ட எல்லா ஃபைலையும் நீங்கள் ரிவீட் மூலியமாக ஓப்பன் பண்ணிக்க முடியும். ஸோ எந்த ஃபைல் ஓப்பன் பண்ணுமோ அதை பிக் பண்ணி நீங்கள் ஓப்பன் கொடுக்குறப்ப அந்த ஃபைல் உங்களுக்கு ஓப்பன் ஆகும். புதுசாக ஒரு ப்ராஜெக்ட் நீங்கள் டெவலப் பண்ணிக்க போகிறீங்கன்னா அங்கே நியூங்கிற ஆப்ஷன் மூலியமாக யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அடுத்து இங்கே உள்ள ரெண்டுமே ஆர்கிடெக்சரல் டெம்ப்ளேட் அண்ட் கன்ஸ்ட்ரக்ஷன் டெம்ப்ளேட். ஸோ இது ரெண்டுமே டெம்ப்ளேட்டை பேஸ் பண்ணி நீங்கள் ஒரு ப்ராஜெக்ட் டெவலப் பண்ண போகிறீங்கன்னா அதுக்காண்டி யூஸ் ஆகுது. ஸோ இந்த ஆர்கிடெக்சரல் டெம்ப்ளேட் அப்படிங்கிறது உங்களுக்கு ஃப்ளோர் எலிவேஷனை பேஸ் பண்ணி நீங்கள் கிரியேட் பண்ண போகிறீங்கன்னா இந்த ஆர்கிடெக்சரல் டெம்ப்ளேட் யூஸ் ஆகும். அதே மாதிரி நீங்கள் ஃபுட்டிங் ஃபவுண்டேஷனை பேஸ் பண்ணி ஒரு ப்ராஜெக்ட் டெவலப் பண்ண போகிறீங்கன்னா இந்த கன்ஸ்ட்ரக்ஷன் டெம்ப்ளேட் யூஸ் ஆகும். ஸோ ஃபஸ்ட்டு ஓப்பன் பண்ணி இது என்ன டிஃப்ரெண்ட் இருக்குன்னு பார்க்கலாம். இப்போ ஃபஸ்ட்டு இந்த ஆர்கிடெக்சரல் டெம்ப்ளேட்டை பிக் பண்ணி ஓப்பன் பண்ணுறேன். ஸோ இந்த பேஜ் ஓப்பன் ஆனதுக்கப்புறம் இதில் ப்ராஜெக்ட் ப்ரௌசருங்கிற ஒரு டேபிள் ஒன்று ஓப்பன் ஆகிருக்கு. ஸோ இதில் பாருங்கள், ஃப்ளோர் பிளானில் லெவல் 1, லெவல் 2 சைட் இருக்குது. அதே மாதிரி சீலிங் பிளான் இருக்குது. ஸோ இதை நியூவில் கன்ஸ்ட்ரக்ஷன் டெம்ப்ளேட்டை பேஸ் பண்ணி ஓப்பன் பண்ணிங்கன்னா அதே இந்த ப்ராஜெக்ட் ப்ரௌசர் எப்படி இருக்குன்னு பாருங்கள். லெவல் 1, லெவல் 2 இருக்குது. அதுக்கப்புறம் ஃபுட்டிங், பேஸ்மெண்ட், ஃபவுண்டேஷனுங்கிற எல்லா ஆப்ஷனும் இதில் கிரியேட் ஆகிருக்கும். ஸோ எந்த மாதிரி நீங்கள் ப்ராஜெக்ட் டெவலப் பண்ண போகிறீங்களோ அது மாதிரி நீங்கள் பார்த்து யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அடுத்து இங்கே உள்ள ஃபேமிலிஸ். ஸோ ஃபேமிலிஸ் அப்படிங்கிறது நீங்கள் உங்கள் ப்ராஜெக்டில் சில காம்பனன்ட்ஸ் யூஸ் பண்ணி ப்ளேஸ் பண்ணியிருப்பீங்க. ஸோ அந்த மாதிரி காம்பனன்ட்ஸை நெட்லேருந்து டவுன்லோட் பண்ணாமல் டேரெக்டாக நீங்களே கிரியேட் பண்ணணும் அப்படின்னா ஸோ உங்களோட ஃபேமிலிஸுங்கிற ஆப்ஷனை யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அந்த ஃபேமிலிஸ்லையும் ஓப்பனுங்கிற ஆப்ஷன் மூலியமாக ஏற்கனவே நீங்கள் கிரியேட் பண்ண உங்கள் காம்பவுண்ட் ஓப்பன் பண்ணி அதில் எடிட்டோ இல்லை மாடிஃபிகேஷனோ பண்ணிக்க முடியும். இல்லை புதுசாக நீங்கள் ஒரு காம்பவுண்ட் கிரியேட் பண்ண போகிறீங்கன்னா நியூங்கிற ஆப்ஷனை எடுத்துக்கலாம். ஸோ இதில் புதுசாக ஒரு ப்ராஜெக்ட் ஓப்பன் பண்ணி அதில் எப்படி ஒர்க் பண்ணலான்னு பார்க்கலாம். ஸோ நியூ கிளிக் பண்ணுங்கள். ஸோ கிளிக் பண்ணும் போதே இங்கே நீங்கள் பார்த்த ஆர்கிடெக்சரல் டெம்ப்ளேட் அண்ட் கன்ஸ்ட்ரக்ஷன் டெம்ப்ளேட்டை பேஸ் பண்ணி அதில் எதை பேஸ் பண்ணி ஓப்பன் பண்ண போறீங்களோ அதை கேட்கும். ஆர்கிடெக்சரலா இல்லை கன்ஸ்ட்ரக்ஷனா? ஸோ ஆர்கிடெக்சர் செட் பண்ணிக்கிறேன். ஸோ இதில் கிரியேட் நியூன்னு வந்ததுக்கப்புறம் இங்கே 2 ஆப்ஷன் இருக்கும். ஃபர்ஸ்ட் உள்ளது ப்ராஜெக்ட், அடுத்து ப்ராஜெக்ட் டெம்ப்ளேட். ஸோ நீங்கள் கிரியேட் பண்ண போகிறது ஒரு ப்ராஜெக்ட் அப்படின்னா அந்த ப்ராஜெக்ட்டில் செட் பண்ணீங்க. இல்லை ஒரு டெம்ப்ளேட் தான் நீங்கள் கிரியேட் பண்ண போறீங்கன்னா இந்த ப்ராஜெக்ட் டெம்ப்ளேட்டை கிளிக் பண்ணிக்கலாம். ஸோ இதில் ப்ராஜெக்ட் செட் பண்ணிட்டேன். ஓகே, ஆர்கிடெக்சரல் டெம்ப்ளேட்டை பேஸ் பண்ணி ஒரு ப்ராஜெக்ட் கிரியேட் பண்ணுறதுக்கு தேவையான டூல்ஸ் எல்லாம் உங்களுக்கு ஓப்பன் ஆகும். ஸோ இதில் இங்கே அப்ளிகேஷன் மெனு இருக்கும். அடுத்து இங்கே குயிக் ஆக்சஸ் டூல் பார் உங்களுக்கு பிளேஸ் ஆகிருக்கும். அடுத்து இங்கே உங்களுக்கு ரிப்பன் மெனு பிளேஸ் ஆகிருக்கும். உங்களுக்கு தேவைப்பட்ட எல்லா டூல்ஸையும் நீங்கள் இங்கேருந்து ஆக்சஸ் பண்ணிக்க முடியும். ஸோ இங்கே உள்ள பேனல்ஸ். ஸோ இந்த ரிப்பன் மெனில் செப்பரேட் பேனல்ஸாக டிவைட் பண்ணியிருப்பாங்க. ஸோ அது இங்கே உள்ள ப்ராப்பர்ட்டிஸ். ஸோ எதை யூஸ் பண்ணுறீங்களோ அது சம்மந்தப்பட்ட ப்ராப்பர்ட்டிஸ் உங்களுக்கு இங்கே கிரியேட் ஆகிருக்கும். அடுத்தது இங்கே உள்ள ப்ராஜெக்ட் ப்ரௌசர். ஸோ ப்ராஜெக்ட் ப்ரௌசர் உங்களால் எந்த லெவலில் யூஸ் பண்ணிட்டுருங்க, எந்த பிளானில் யூஸ் பண்ணுறீங்கன்னு ஈஸியாக பார்த்துக்க முடியும். அது எப்படி யூஸ் பண்ணலான்னு அடுத்தடுத்து பார்க்கலாம். ஸோ இதில் அப்ளிகேஷன் மெனுவில் என்னென்ன இருக்கும் அப்படின்னு ஃபஸ்ட்டு பார்த்தலாம். அதில் ஃபஸ்ட் நியூ. ஸோ ப்ராஜெக்ட் டெவலப் பண்ணிட்டு இருக்கும்போதே எகெயின் நியூ ப்ராஜெக்ட் டெவலப் பண்ண போறீங்க, இல்லை நியூ ஃபேமிலி டெவலப் பண்ண போறீங்களாலும் புதுசாக ஒன்று டெவலப் பண்ணுறதுக்கு இங்கே நியூ ஆப்ஷனை யூஸ் பண்ணிக்கலாம். இல்லை ஏற்கனவே கிரியேட் பண்ண ஒரு ப்ராஜெக்டையோ இல்லை ஃபேமிலியோ நீங்கள் ஓப்பன் பண்ணணும் அப்படின்னா ஓப்பன்கிற ஆப்ஷன் மூலியமா எடுத்துக்க போறீங்க. அடுத்து சேவ். நீங்கள் கிரியேட் பண்ண ப்ராஜெக்டை சேவ் பண்ணுறதுக்குள்ள ஆப்ஷன் சேவஸ். ஸோ இதை வேறு ஃபார்மேட்டில் சேவ் பண்ண போகிறீங்க, இல்லை வேறு லொக்கேஷனில் சேவ் பண்ண போகிறீங்கன்னா இந்த சேவஸ்ங்கிற ஆப்ஷனை யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ எக்ஸ்போர்ட் பண்ணுறது மூலியமா உங்களோட இந்த ரிவீட் ஃபார்மேட்லேருந்து வேற ஒரு ஃபார்மேட் உங்களால் ஈஸியாக எக்ஸ்போர்ட் பண்ணிக்க முடியும். ஸோ இதில் நிறைய ஃபார்மேட் இருக்கும். ஃபர்ஸ்ட் உள்ளது கேட் ஃபார்மேட். ஸோ அதில் TWG, TXF, TGN, ACISங்கிற நிறைய ஃபார்மேட்டில் நீங்கள் எக்ஸ்போர்ட் பண்ணிக்கலாம். ஸோ வேறு சாஃப்ட்வேரில் இந்த ப்ராஜெக்ட்டை நீங்கள் ஓப்பன் பண்ணணும் அப்படின்னா அந்த சாஃப்ட்வேர் சம்மந்தப்பட்ட ஒரு ஃபார்மேட்டாக தான் அந்த ஃபைல் இருக்கணும்.
எந்த சாஃப்ட்வேருக்கு நீங்கள் கொண்டு போக போகிறீங்களோ அந்த சாஃப்ட்வேர் ஃபைலை மாற்றுறதுக்கு இங்கே தேவைப்பட்ட ஃபார்மேட்டை நீங்கள் கிளிக் பண்ணிக்கலாம். அதே மாதிரி இங்கே DWF, DWFX, அதுமாதிரி பில்டிங் சைட், ஸோ இதுமாதிரி தேவைப்பட்ட ஃபார்மேட் உங்களுக்கு இதில் ப்ளேஸ் ஆகிருக்கும். ஸோ ஒரு அனிமேஷனை கிரியேட் பண்ணணும், இல்லை ஒரு இமேஜாக கிரியேட் பண்ணாலும் இதுலேருந்து நீங்கள் டெவலப் பண்ணிக்கலாம். ஸோ இங்கே ஆப்ஷனில் எக்ஸ்போர்ட் செட்டப், ஸோ அப்படி எக்ஸ்போர்ட் ஆகிற ஃபைல் என்ன ஆப்ஷன் பேஸ் பண்ணி எக்ஸ்போர்ட் ஆகணும். ஸோ எக்ஸ்போர்ட் செட்டப், DGN, ஸோ இந்த DWG மாறதுக்கு என்னென்ன செட்டப் மெயின்டைன் ஆகணும், அதே மாதிரி இங்கே DGN ஃபைல் எக்ஸ்போர்ட் ஆகிறதுக்கு என்னென்ன செட்டப்லாம் ரன் ஆகணும்னு தனியாக பார்த்துக்க முடியும். ஸோ உங்களோட ப்ராஜெக்ட்டை நீங்கள் இங்கேருந்தே பிரிண்ட் பண்ண போகிறீங்கன்னா ஸோ இந்த பிரிண்ட்ங்கிற ஆப்ஷனை யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இதில் பிரிண்ட் டேரெக்டாக நீங்கள் பிரிண்ட் பண்ணுறதுக்கு, ஸோ பிரிண்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி நீங்கள் ப்ரிவ்யூ பார்க்கணும் அப்படின்னாலும் இந்த பிரிண்ட் ப்ரிவ்யூவில் பார்த்துக்க முடியும். ஸோ அப்படி பிரிண்ட் ஆகிறப்ப எந்த ஷீட்டில் எந்த ஃபார்மேட்டில் பிரிண்ட் ஆகணும் அப்படிங்கிறத இந்த பிரிண்ட் செட்டப்ங்கிற ஆப்ஷன் மூலியமாக பார்த்துக்கலாம். ஸோ க்ளோஸ், ஸோ இந்த ரிவிட்டை நீங்கள் க்ளோஸ் பண்ணணும் அப்படின்னா அந்த க்ளோஸ்ங்கிற ஆப்ஷன் யூஸ் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைனா இங்கே எக்ஸிட் ரிவிட்டுங்கிற ஆப்ஷன் கிரியேட் ஆகிருக்கும். ஸோ இது மூலியமாக இந்த ரிவிட்டை நீங்கள் க்ளோஸ் பண்ணிக்கலாம். ஸோ ஆப்ஷன், ஸோ இந்த ஆப்ஷனில் ஜென்ரல் யூசர் இன்டர்ஃபேஸுங்கிற ஆப்ஷன் இருக்குது. தேவைப்பட்ட ஆப்ஷனை நீங்கள் ஈஸியாக மாற்றிக்க முடியும். ஸோ அடுத்து இங்கே உள்ள குயிக் ஆக்சஸ் டூல் பார். ஸோ சில டூல்ஸை நீங்கள் அதிகமாக யூஸ் பண்ணுறப்ப அந்த டூல்ஸை ஒவ்வொரு வாட்டியும் போய் அந்த சப் ஆப்ஷன்லேருந்து எடுக்க முடியாது. ஸோ அந்த மாதிரி நேரத்தில் அந்த டூலை நீங்கள் குயிக் ஆக்சஸ் டூல் பார் ஆட் பண்ணிட்டீங்கன்னா டேரெக்டாக அந்த ஐக்கானை பிக் பண்ணுறது மூலியமாக அந்த டூல் உங்களுக்கு ஆக்டிவேட் ஆகும். ஸோ இதில் பேசிக்காகவே ஓப்பன், சேவ் இதெல்லாமே எல்லா குயிக் ஆக்சஸ் டூல் பார்லையும் ப்ளேஸ் ஆகிருக்கும். ஸோ ரிவிட்டில் ஸ்பெஷலாக பார்த்தீங்கன்னா இந்த ஹோம் பேஜ், ஸோ இதெல்லாம் நீங்கள் அடிக்கடி யூஸ் பண்ணுறதுனால இந்த ஹோம் இதெல்லாம் நீங்கள் குயிக் ஆக்சஸ் டூல் பாரில் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ லாஸ்ட்டாக பிக் பண்ணிங்கன்னா ஸோ எதெல்லாம் இங்கே ஆட் ஆகிருக்குன்னு நீங்கள் இதில் ஈஸியாக பார்த்துக்க முடியும். இந்த டெக்ஸ்ட் உங்களுக்கு இந்த குயிக் ஆக்சஸ் டூல் பார்லேருந்து வேண்டாம், ரிமூவ் பண்ணணும் அப்படின்னா ஸோ இதை பிக் பண்ணுங்கள், அந்த டெக்ஸ்ட்டுங்கிற பிளேஸ் உங்களுக்கு ரிமூவ் ஆகிடும். எகைன் பிக் பண்ணி இந்த டிஃபால்ட் 3D வியூ, ஸோ இது தேவையில்லைன்னு பிக் பண்ணிட்டீங்கன்னா அந்த டிஃபால்ட் 3D வியூ உங்களுக்கு கேன்சல் ஆயிரும். எகைன் அதை கொண்டு வர்றதுக்கு அதேமாதிரி அந்த ஏரோ மார்க்கை பிக் பண்ணி இந்த டிஃபால்ட் 3D வியூவை பிக் பண்ணிங்கன்னா அந்த டிஃபால்ட் 3D உங்களுக்கு ஜென்ரேட் ஆகிரும். இதில் உள்ளது மட்டும் இல்லை, எக்ஸ்ட்ரா நான் வந்து ஆட் பண்ண போகிறேன் அப்படின்னாலும் ஆட் பண்ணிக்க முடியும். ஸோ அது எப்படி ஆட் பண்ணலாம்னா இந்த கஸ்டமைஸ் குயிக் ஆக்சஸ் டூல் பார், ஸோ பிக் பண்ணுங்கள். ஸோ எதெல்லாம் வேணும் எதெல்லாம் வேண்டாம் நீங்கள் ரிமூவ் பண்ணிக்கலாம். ஸோ அந்த லிஸ்ட்டிலேயே எதெல்லாம் வேணும் எதெல்லாம் வேண்டாம்னு செட் பண்ணிக்க முடியும். அதே மாதிரி ஆர்டரையும் ஈஸியாக மாற்றிக்க முடியும். ஸோ எப்போவுமே இந்த செக்ஷன் தின் லேயர்ஸ் இதெல்லாம் தேவையே இல்லை. இந்த க்ளோஸ் ஹிடன் விண்டோஸ் அலைன் டைமென்ஷன் தேவையில்லைன்னா டேரக்டாக பிக் பண்ணி ரிமூவ்ங்கிற ஆப்ஷன் மூலியமாக அந்த லிஸ்ட்டில் இருந்ததை ஈஸியாக ரிமூவ் பண்ணிடலாம். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா செப்பரேட்டர் அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்குது. ஸோ இந்த குயிக் ஆக்சஸ் டூல் பாரையே செப்பரேட் பண்ணி வச்சுருக்காங்க. ஸோ இது ஒரு செப்பரேட் லைன், இது ஒரு செப்பரேட் லைன். ஸோ அது மாதிரி எந்த இடத்துல நீங்கள் செப்பரேட் பண்ணணுமோ தனித்தனியாக செப்பரேட் பண்ணி வச்சுக்க முடியும். ஓகே, ஸோ இது மாதிரி உங்கள் குயிக் ஆக்சஸ் டூல் பார் ஈஸியாக கண்ட்ரோல் பண்ணிக்கலாம். ஸோ இந்த ரிப்பன் மேலே எந்த அப்ளிகேஷன் எதை நீங்கள் பர்ஃபார்ம் பண்ண போகிறீங்களோ அந்த ரிப்பனை கிளிக் பண்ணிவிட்டு அவ்வளோ டூலை நீங்கள் ஈஸியாக பிக் பண்ணி சூஸ் பண்ணிக்க முடியும். ஸோ ஆர்கிடெக்சர் பிக் பண்ணும்போது அந்த ரிப்பனில் உள்ள எல்லா டூலுமே உங்களுக்கு ஹைலைட் ஆகிருக்கு. ஸோ அதில் வேறு எதுவும் சப் ஆப்ஷன் இருந்தாலும் அதுக்கு கீழே அது கிரியேட் ஆகும். ஸோ அதுமாதிரி உள்ள ஸ்ட்ரக்சரை பற்றி வேணும் அப்படின்னா ஸ்ட்ரக்சர், இன்சர்ட், ஆனோட்டேட், ஸோ எந்த மாதிரி ரிப்பன் உங்களுக்கு வேணுமோ அதை நீங்கள் கிளிக் பண்ணிக்கலாம். ஸோ அந்த ரிப்பன் மேலே கடைசியாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு சின்ன மினிமைஸ் டு பேனல் பட்டன் அப்படிங்கிற 3 ஆப்ஷன் கிரியேட் ஆகிருக்கும். ஸோ மினிமைஸ் டு டேப்ஸ், மினிமைஸ் டு பேனல் டைட்டில்ஸ், மினிமைஸ் த பேனல் பட்டன்ஸ். ஸோ ஃபஸ்ட்டு கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அந்த டேப் மட்டும்தான் கிரியேட் ஆகும், தவிர கீழே உள்ளதெல்லாம் கிரியேட் ஆகிருக்காது. ஆர்கிடெக்சரை பிக் பண்ணும்போது மட்டும்தான் அது கீழே ஓப்பன் ஆகும். ஸோ இதை பிக் பண்ணிவிட்டு இந்த டூலை யூஸ் பண்ணும்போது அது ஆட்டோமேட்டிக்காக ஹைட் ஆகிரும். எகெயின் இதை பிக் பண்ணுறோம், மினிமைஸ் டு த பேனல் டைட்டில். ஸோ பிக் பண்ணிங்கன்னா ஆர்கிடெக்சரல் அதில் என்னென்ன பேனல்ஸ் இருந்துச்சோ அந்த பேனல்ஸ் டைட்டில்ஸ் மட்டும் உங்களுக்கு கிரியேட் ஆகிருக்கும். ஆர்கிடெக்சரில் மாடலில் உள்ள 3 ஆப்ஷன். ஸோ இதுமாதிரி ஒரு மெனு மாதிரி கிரியேட் பண்ணாலும் இவங்க ஈஸியாக கிரியேட் பண்ணிக்க முடியும். ஸோ எந்த மாதிரி ஒர்க் பண்ணுறது உங்களுக்கு பெட்டராக இருக்கோ அதுமாதிரி நீங்கள் ஈஸியாக சூஸ் பண்ணிக்கலாம். அடுத்தது மினிமைஸ் டு த பேனல் பட்டன். ஸோ ஃபஸ்ட்டு நேமில் காமிச்ச அந்த பேனல்ஸ் இப்போ ஒரு ஐகான்ஸோட காமிக்கும். ஸோ பில்டில் ஃபஸ்ட்டு உள்ளது வால், ஸோ அந்த வாலோட ஐகான் இருக்கும். அதுமாதிரி சர்க்குலேஷன் மாடலுங்க இருக்குது. இந்த ஃபஸ்ட்டு டூல் என்ன ஐக்கானில் இருக்கோ அந்த ஐக்கான் உங்களுக்கு ஜெனரேட் ஆகும். எகெயின் இதை ப்ரெஸ் பண்ணும்போது நார்மலாக எதுவுமே ஹைட் ஆகாமல் எல்லாமே ஃபஸ்ட்டு உள்ள அந்த டேப்பும் கிரியேட் ஆகிருக்கும், ரிப்பனோட அந்த டூல் பாரும் இருக்கும், கடைசி உள்ள பேனல் டைட்டிலும் உங்களுக்கு மொத்தமாக கிரியேட் ஆகிருக்கும். ஸோ இது மாதிரி இந்த ரிப்பன் மெனு எப்படி கண்ட்ரோல் பண்ணாலும் இதை நீங்கள் கண்ட்ரோல் பண்ணிக்க முடியும். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா ப்ராப்பர்ட்டிஸ் ஆப்ஷன் இருக்கும், ப்ராஜெக்ட் ப்ரௌசிங் ஆப்ஷன் இருக்கும். ஸோ இடையில இந்த ஒயிட் கலர் உள்ளதான் உங்களோட ட்ராயிங் ஏரியா. ஸோ இதில் தான் உங்களுக்கு தேவையான பில்டிங்கை நீங்கள் டெவலப் பண்ண போகிறீங்க. விஷுவலைஸ் டூல் பார், ஸோ இது எப்படி தெரியணும் எந்த மாதிரி தெரியணும் நீங்கள் ஈஸியாக மாற்றிக்க முடியும். ஸோ இதில் ஃபஸ்ட் உள்ள ஐக்கானை பார்த்தீங்கன்னா டீட்டெயில் லெவல், கோர்ஸ். ஸோ உங்களோட வாலில் எந்த அளவு ஃபைனாக தெரியணும்னு நீங்கள் செட் பண்ணிக்க முடியும். ஸோ இதில் ஃபைன், மீடியம், கோர்ஸ் 3 ஆப்ஷன் இருக்குது. ஸோ ஃபைன் வச்சா எல்லாமே ஃபைன் அக்யூரேட்ஸாக தெரியும். ஸோ அடுத்தது விஷுவல் ஸ்டைல்.
ஸோ கிரியேட் பண்ண அந்த மாடல் எந்த மாதிரி விஷுவல் ஸ்டைலில் தெரியணும் அப்படின்னு இந்த ஆப்ஷன் மூலியமா செட் பண்ணிக்க போகிறீங்க. ஸோ ஒயர் ஃப்ரேம், ஸோ நீ கிரியேட் பண்ண வால் இல்லை காம்பவுண்ட்ஸ் எல்லாமே ஒரு ஒயர் ஃப்ரேம் மாடலில் தெரியணும் அப்படின்னாலும் ஒயர் ஃப்ரேம் மாடலில் தெரியும். ஸோ ஹிடன் லைன், ஸோ அதுலேயே ஹிடன் லைன்லாம் தெரிய தேவையில்ல. அதாவது உங்களுக்கு நேராக பார்க்கும்போது எந்த எட்ஜஸ் எல்லாம் விசிபிளாக தெரியுமோ அது மட்டும் தான் லைனாக இருக்கும். ஸோ தெரியாத எட்ஜஸ் எல்லாம் உங்களுக்கு ஹைட் ஆயிரும். ஸோ ஷேடோடு மோட், ஸோ 3D ஷேப்லேயே தெரியணும் அப்படின்னாலும் 3D ஷேப்பில் தெரியும். ரியலிஸ்டிக்னா எந்த மெட்டீரியல் அப்ளை பண்ணீங்களோ அந்த மெட்டீரியலோட ப்ராப்பர்ட்டிஸ் வைஸாகவும் அது தெரியும். ஸோ அதே மாதிரி இந்த சன் பாத் ஆன் பண்ணிக்கலாம், அதே மாதிரி ஷேடோ ஆஃப் பண்ணிக்கலாம், அதே மாதிரி கிராப் வியூ. ஸோ எந்த மாதிரி உங்கள் மாடல் தெரியணுமோ அதை சூஸ் பண்ணுறது தான் இந்த விசுவலைஸ் டூல் பார். ஸோ இந்த டெம்பரரி ஹைட் அண்ட் ஐசோலேட், ஸோ சில காம்பவுண்ட்டை இல்லை சில ஃபீச்சர்ஸை மட்டும் நீங்கள் ஹைட் பண்ணி வச்சுனாலும் இந்த ஹைடுங்கிற ஆப்ஷனை யூஸ் பண்ணி ஹைட் பண்ணிக்க முடியும். ஸோ ரிவல் ஹைட் அண்ட் எல்எம்எஸ், ஸோ எதெல்லாம் நீங்கள் ஹைட் பண்ணி வச்சிருக்கீங்களோ அதை பார்த்துட்டு அதை திரும்பி அதை பழையபடி கொண்டு வர்றதுக்கு இந்த ரிவல் ஹைட் அண்ட் எல்எம்எஸ் ஆப்ஷனை யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ கடைசி அங்கே உள்ளது ஸ்டேட்டஸ் பார். ஸோ உங்கள் டிராயிங்கில் நீங்கள் என்னென்ன பண்ணிட்டு இருக்கீங்க, ஸோ அடுத்து என்ன பண்ண போறீங்க எல்லாமே இங்கே ஸ்டேட்டஸ் பாரில் உங்களுக்கு விசிபிளாக, அதாவது ஸ்டேட்டஸாக காமிச்சிக்கிட்டு இருக்கும். ஸோ இதில் முக்கியமாக நீங்கள் யூஸ் பண்ணுறது இந்த ப்ராப்பர்ட்டிஸும் இந்த ப்ராஜெக்ட் ப்ரௌசர். ஸோ இந்த ப்ராஜெக்ட் ப்ரௌசரில் ஃப்ளோர் பிளான், அதில் லெவல் 1 லெவல் 2 சைடுன்னு 3 ஆப்ஷன் இருக்குது. ஸோ எக்ஸ்ட்ரா உங்களுக்கு ஒரு லெவல் தேவை அப்படின்னாலும் நீங்கள் ஈஸியாக கிரியேட் பண்ணிக்க முடியும். அது மாதிரி சீலிங் பிளான், எலிவேஷன்ஸ், ஸோ எலிவேஷன்னா அந்த எலிவேஷன் எந்த டைரக்ஷனில் ஃபோக்கஸ் பண்ணியிருக்கணும், ஈஸ்ட் நார்த் சவுத் வெஸ்ட், ஸோ இது மாதிரி இதில் நீங்கள் யூஸ் பண்ணி பார்க்கலாம். அதே மாதிரி ப்ராப்பர்ட்டிஸ், ஸோ ஒவ்வொரு காம்பவுண்ட், ஸோ நீங்கள் வால் எடுத்தாலும் சரி டோர் விண்டோ எது எடுத்தாலும் சரி அவரோட ப்ராப்பர்ட்டிஸை நீங்கள் மாற்றணும் இல்லை சேஞ்ச் பண்ணணும் அப்படின்னா இந்த ப்ராப்பர்ட்டிஸ் டூல் பாரை யூஸ் பண்ணிக்க போகிறீங்க. ஸோ நீங்கள் இங்கே பண்ணுறப்ப முக்கியமாக உங்களுக்கு தேவைப்படுற 2 டூல் பார்ஸ், இந்த ப்ராப்பர்ட்டி டூல்ஸ் பாரும் இந்த ப்ராஜெக்ட் ப்ரௌசருங்கிற டூல் பார். ஸோ இப்போ இந்த ப்ராப்பர்ட்டிஸ் டூல் பார்ஸ் இல்லை இந்த ப்ராஜெக்ட் டூல் பார்ஸ் ஏதாவது ஒன்று இல்லை நீங்கள் தெரியாமல் க்ளோஸ் பண்ணிட்டீங்கன்னா, ஸோ இது ரெண்டும் இல்லாமல் உங்களால் இதை ரிவீட்டை கண்ட்ரோல் பண்ணுறது கஷ்டம். ஸோ அந்த மாதிரி நேரத்தில் கண்டிப்பாக அந்த 2 டூல் பார் உங்களுக்கு தேவை. ஸோ அதை எப்படி எடுப்பீங்கன்னா வியூவில், ஸோ கடைசியாக ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ இந்த விண்டோஸுங்கிற பேனலில் யூசர் இன்டர்ஃபேஸ் அப்படின்னு கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ப்ராஜெக்ட் ப்ரௌசருங்கிறது 3ஆவது ஆப்ஷனாக இருக்கும், அடுத்து உள்ள ப்ராப்பர்ட்டிஸுக்கு 4ஆவது ஆப்ஷனாக இருக்கும். ஸோ இதை பிக் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு அது ரெண்டும் உங்களுக்கு விசிபிளாக தெரிய ஆரம்பிச்சிடும். ஸோ யூசர் இன்டர்ஃபேஸ் எகைன் ப்ராப்பர்ட்டிஸ், எந்த இடத்துலேருந்து நீங்கள் க்ளோஸ் பண்ணீங்களோ அந்த இடத்துல அது ரீஸ்டோர் ஆகிடும். ஏன் க்ளோஸ் பண்ணுறோம், ப்ராப்பர்ட்டிஸ். ஸோ யூசர் இன்டர்ஃபேஸ் கிளிக் பண்ணுறோம், அதில் ப்ராப்பர்ட்டிஸ் பிக் பண்ணும்போது சைடில் உங்களுக்கு ப்ராக்கெட்டில் பிபின்னு கிரியேட் ஆகிருக்கு. ஸோ அதாவது இங்கே வந்து நீங்கள் டேரெக்டாக அந்த ப்ராப்பர்ட்டிஸ் ஓப்பன் பண்ணி அதை விசிபிளாக தெரிய வைக்கணும் அவசியம் கிடையாது. ஸோ சப்போஸ் இப்போ ப்ராப்பர்ட்டிஸ் டூல் பார் ஹைட் ஆகிட்டு பட் இந்த யூசர் இன்டர்ஃபேஸ் ஐக்கானு எங்கே இருக்குன்னு தெரியல அப்படின்னு ஃபீல் பண்ணிங்கன்னா ஜஸ்ட் பிபின்னு டைப் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அந்த ப்ராப்பர்ட்டிஸ் டூல் பார் ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு விசிபிளாக தெரிய ஆரம்பிச்சிடும். ஸோ அதே யூசர் இன்டர்ஃபேஸில் இந்த ப்ராஜெக்ட் ப்ரௌசர், அதுமாதிரி இந்த ஸ்டேட்டஸ் பார் ஒர்க் செட் எல்லாமே நீங்கள் எதெல்லாம் இந்த ஒர்க்கிங் விண்டோவில் தெரியணுமோ அதில் நீங்கள் தெரியப்பிச்சிக்க முடியும். ஸோ இந்த வியூ கியூப் எப்போவுமே கண்டிப்பாக அது ஆனில் தான் இருக்கணும். ஸோ அதை உங்களால் ஹைட் பண்ணிக்க முடியாது. ஸோ வியூ கியூப் அப்படிங்கிறது இங்கே உள்ள இந்த ஆப்ஷன்ஸ். ஸோ உங்கள் மாடல் ரொட்டேட் பண்ணணும் ஜூம் பண்ணணும் அப்படின்னா இந்த வியூ கியூப்ங்கிற ஆப்ஷனை யூஸ் பண்ணி ஈஸியாக கண்ட்ரோல் பண்ணிக்க முடியும். ஸோ இதை மூவ் பண்ணி எங்கே வேணாலும் செட் பண்ணிங்க. ஸோ உங்களுக்கு இந்த ப்ராப்பர்ட்டிஸ் டூல் பாரும் ப்ராஜெக்ட் டூல் பாரும் எங்கே இருந்தால் கம்ஃபர்டபுளாக இருக்குன்னு நீங்கள் ஃபீல் பண்ணுறீங்களோ அந்த இடத்துல இதை செட் பண்ணிக்கலாம். ஸோ இதான் வியூ கியூப். ஸோ யூசர் இன்டர்ஃபேஸில் உள்ள ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் தான் வியூ கியூப். ஸோ பிக் பண்ணுறீங்க. ஸோ இந்த வியூவை பிக் பண்ணது உங்களுக்கு ஃபுல் நேவிகேஷன் வீல், மினி ஃபுல் நேவிகேஷன் வீல். ஸோ இதுலேருந்து டெவலப் ஆகிற அந்த வீல் எப்படி இருக்கும் அப்படின்னு நீங்கள் செட் பண்ணிக்க முடியும். ஸோ இந்த வீல்லாம் உங்களுக்கு தெரியணும் அப்படின்னா நீங்கள் அதில் டிஃபால்ட் 3D வியூவில் செட் பண்ணிங்க. அதுக்கப்புறம் உங்களுக்கு ஒரு கண்ட்ரோல் வியூ பாரும் ஓப்பன் ஆகும். அதே மாதிரி இந்த வீலையும் நீங்கள் கண்ட்ரோல் பண்ணிக்க முடியும். ஸோ இதில் என்ன செட் ஆகிருக்குன்னா டிஃபால்ட்டாக ஃபுல் நேவிகேஷன் வீல் டிஃபால்ட் செட் ஆகிருக்கு. ஸோ இதை பிக் பண்ணுங்கள் ஃபுல் நேவிகேஷன் வீல். ஸோ இப்போ நீங்கள் ஷிஃப்ட் ஹோல்ட் பண்ணிவிட்டு இதை பிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்த வீல் ஒன்று ஜென்ரேட் ஆகும். ஸோ இதில் என்னென்ன ஆப்ஷன் இருக்குன்னா ஜூம். ஸோ உங்கள் கிரியேட் பண்ண மாடலை நீங்கள் ஜூம் பண்ணி பார்க்கணும் அப்படின்னா இந்த ஜூம் ஆப்ஷனை யூஸ் பண்ணிக்க போகிறீங்க. ஜஸ்ட் இதை பிக் பண்ணுங்கள். பிக் பண்ணிட்டு நீங்கள் மவுஸை ஃப்ரண்ட்லேயும் பேக்லேயும் மூவ் பண்ணும்போது ஜூம் இன் அண்ட் ஜூம் அவுட் டெவலப் ஆகும். ஸோ இந்த ஜூமெல்லாம் நீங்கள் பார்க்கறதுக்காண்டி இப்போ ஜஸ்ட் ஒரு வாலில் வால் ஒன்று மாதிரி ஒன்று கிரியேட் பண்ணியிருக்கேன். இப்போ இந்த வீலை ஜென்ரேட் பண்ணுவோம். இதில் ஜூம். ஸோ ஃப்ரண்டில் மூவ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஜூம் ஆகும், பேக்கில் மூவ் பண்ணும்போது உங்களுக்கு ஜூம் அவுட் ஆகும். ஸோ அதே மாதிரி ஆர்பிட். ஸோ ஆர்பிட் அப்படிங்கிறது ரொட்டேஷன். ஸோ நீங்கள் ஜூம் பண்ண வேண்டாம், இந்த வாலையோ இல்லை இந்த காமெடியை நீங்கள் ரொட்டேட் பண்ணி பார்க்க போகிறீங்கன்னா இந்த ஆர்பிட். ஸோ அதை பிக் பண்ணிவிட்டு மவுஸை லெஃப்ட் கிளிக் பண்ண ஹோல்ட் பண்ணியே வச்சுங்க. ஸோ இப்போ மூவ் பண்ணும்போது எந்த டேரக்ஷன் நீங்கள் மூவ் பண்ணுறீங்களோ அந்த டேரக்ஷன் வந்தப்போ அது ரொட்டேட் ஆகும்.
ஸோ நீங்கள் பிக் பண்ண இடத்துல தான் அந்த பிவட் பாயிண்ட் செட் ஆகி அதான் உங்களோட சென்டர் பாயிண்ட். ஸோ இந்த காமன் ரொட்டேட் ஆகிறதுக்கு உள்ள சென்டர் பாயிண்ட் இந்த பிவட் பாயிண்ட். ஸோ ரிவைனிங் ஆப்ஷன் மூலியமா நீங்கள் பேக் ப்ராசஸ், ஸோ ஒவ்வொரு ஸ்டெப்பாக நீங்கள் பேக்கில் போகிறதுக்கு இந்த ரிவைனிங் ஆப்ஷனை யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ உங்கள் ஒவ்வொரு மூமெண்ட்டும் சேவ் ஆகி எந்த மூமெண்ட்டுக்கு நீங்கள் போக போகிறீங்களோ அந்த மூமெண்ட்டை நீங்கள் ஈஸியாக ஆக்சஸ் பண்ணிக்க முடியும். ஸோ அடுத்தது பேன். ஸோ இந்த காம்போ நீங்கள் மூவ் பண்ணணும், ஸோ ஸ்க்ரீன்லேருந்து கொஞ்சம் மூவ் பண்ணணும் அப்படின்னா இந்த பேனுங்கிற ஆப்ஷனை யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ பிக் பண்ணுங்கள், ஜஸ்ட் மூவ் பண்ணி வச்சாலும் மூவ் பண்ணி செட் பண்ணிக்க முடியும். ஸோ இப்போ க்ளோஸ் பண்ணுறதுக்கு இன்மார்க் கிளிக் பண்ணால் அந்த ஃபுல் வீலும் உங்களுக்கு க்ளோஸ் ஆகிரும். ஸோ இப்போ ஷிஃப்ட் டபிள்யூங்கிற ஆப்ஷன் மூலியமா அந்த வீலை உங்களால் விசிபிளாக தெரிய வச்சுக்க முடியும். எகெயின் அந்த ஷிஃப்ட் டபிள்யூங்கிற காம்பினேஷனை யூஸ் பண்ணும்போது அந்த வீல் உங்களுக்கு ஹைட் ஆயிரும். ஸோ இதுலேயே ஃபுல் வீல்னு வேண்டாம், மினி ஃபுல் நேவிகேஷன் வீல். ஸோ உங்களுக்கு சின்னதாக இருக்கும். ஸோ எந்த மாதிரி வேணும், இதில் லுக், ஆர்பிட், சென்டர், ஸோ எந்த மாதிரி வேணும்போது இந்த மினி ஆர்பிட் வீலை யூஸ் பண்ணி நீங்கள் கிரியேட் பண்ணிக்க முடியும். மினி வியூ ஆப்ஜெக்ட் வீல். ஸோ ஒரு ஆப்ஜெக்டில் நீங்கள் என்னென்ன யூஸ் பண்ணுவீங்க, மேக்ஸிமம் ஜூம் பண்ணுவீங்க, அதுக்கப்புறம் அதை ரொட்டேட் பண்ணுவீங்க, இல்லை அதை மூவ் பேன் பண்ணலாம். ஸோ ரிவைன், ஸோ ஒரு ஸ்டெப்பாக பேக் போகிறதுக்கு ரிவைன். ஸோ ஒரு ஆப்ஜெக்டை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு தேவைப்பட்ட டூல்ஸை மட்டும் யூஸ் பண்ணி ஒரு வீல் வேணுனாலும் அந்த வீல்ஸை நீங்கள் யூஸ் பண்ணிக்க முடியும். ஸோ இது மினி டூர் வீல். ஸோ இதில் என்னென்ன ஆப்ஷன் இருக்குது, வாக், லுக், அப் அண்ட் டவுன் அண்ட் ரிவைனுங்கிற ஆப்ஷன் கிரியேட் ஆகிருக்கும். ஸோ அடுத்து இங்கே உள்ள ஜூம் ஆப்ஷன். ஸோ இந்த வீல்லேயே நீங்கள் ஜூம் ஆப்ஷன் பார்த்துருப்பீங்க. ஸோ அதே ஜூம் ஆப்ஷன் எக்ஸ்பேண்டாக இங்கே கிரியேட் ஆகிருக்கும். ஸோ ஜூம் இன் ரீஜியன்னா ஸோ ஒரு பாக்ஸ் போட்டு அதை நீங்கள் ஜூம் பண்ணி பார்க்கனாலும் பார்த்துக்க முடியும். ஸோ ஜூம் அவுட், ஸோ 2 மடங்கு ஜூம் அவுட் ஆகணும். ஜூம் டு ஃபிட், ஸோ நல்லா நீங்கள் ஜூம் பண்ணிட்டீங்க அது ஸ்க்ரீனுக்கு ஃபிட்டாக கொண்டு வரதுக்கு இந்த ஜூம் டு ஃபிட்டுங்கிற ஆப்ஷனை யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ பிக் பண்ணுறேன், ஜூம் டு ஃபிட். ஸோ இந்த ஸ்க்ரீனுக்கு ஃபிட்டாக அது டெவலப் ஆயிரும். ஸோ ஜூம் ஆல் டு ஃபிட், ஸோ நீங்கள் நிறைய காம்பவுண்ட் டிஃபைன் பண்ணியிருக்கீங்க, அது எல்லா காம்பவுண்டுமே இந்த ஸ்க்ரீனுக்கு ஃபிட்டாக வரனாலும் ஜூம் ஆல் டு ஃபிட்னு கிரியேட் பண்ணிக்கலாம். ஸோ ப்ரீவியஸ் பேன் அண்ட் ஜூம், ஸோ லாஸ்ட்டாக எந்த ப்ராசஸை யூஸ் பண்ணி ஜூம் பண்ணீங்க, எந்த ப்ராசஸை யூஸ் பண்ணி பேன் பண்ணீங்களோ அந்த ஆப்ஷன் எடுக்கிறதுக்கு இந்த ப்ரீவியஸ் பேன் அண்ட் ஜூம்ங்கிற ஆப்ஷனை யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இது மாதிரி இந்த ஆர்பிட்டை யூஸ் பண்ணி இதை ரொட்டேட் பண்ண அவசியம் கிடையாது. இங்கே உள்ள இந்த வியூ கியூப்ங்கிற ஆப்ஷனை யூஸ் பண்ணி ரொட்டேட் பண்ணிக்க போறீங்க. ஸோ இப்போ இதில் வியூவில் போனீங்கன்னா யூஸ் இன்டர்ஃபேஸ். ஸோ இப்போ உங்களுக்கு வியூ கியூப் அப்படிங்கிறது ஒரு ஹைலைட் ஆகிருக்கும். இப்போ வேணால் இதை ஆஃப் பண்ணிக்கலாம். ஸோ இந்த 3D வியூவில் மட்டும்தான் இந்த வியூ கியூப்ங்கிற ஆப்ஷனை உங்களால் தெரிய வச்சுக்கவோ இல்லை ஹைட் பண்ணிக்கவோ முடியும். ஸோ யூஸ் இன்டர்ஃபேஸ், இந்த வியூ கியூப் இப்போ உங்களுக்கு தேவைப்பட்டுச்சுன்னா அதை ஆன் பண்ணிக்கலாம். ஸோ இந்த வியூ கியூப் யூஸ் பண்ணி உங்களோட மாடல் நீங்கள் ஈஸியாக ரொட்டேட் பண்ணிக்கவோ இல்லை ஒரு டேரக்ஷனில் ஃபோக்கஸ் பண்ணவோ முடியும். ஸோ இந்த ஹோம் பேஜ், ஸோ நீங்கள் போய் நீங்கள் டிஃபால்ட் 3D வியூன்னு செட் பண்ணுறதுக்கு பதிலாக டேரெக்டாக ஹோம் பிக் பண்ணிங்கன்னா அந்த 3D வியூ இங்கே செட் ஆகும். ஸோ இதில் சவுத், வெஸ்ட், ஈஸ்ட்னு நிறைய ஆப்ஷன் இருக்கும். ஸோ எந்த டேரக்ஷன் நீங்கள் பிக் பண்ணுறீங்களோ அந்த டேரக்ஷன் உங்களுக்கு லுக் ஆகும். ஸோ ஃப்ரண்ட் வேண்டாம், டாப்பாக வேணால் டாப். ஸோ நீங்கள் கிரியேட் பண்ண காம்பவுண்டை ஒவ்வொரு வியூலேருந்து ஈஸியாக இது மூலியமாக பார்த்துக்க முடியும். ஸோ இது மாதிரி ஃப்ரண்ட், டாப் நீங்கள் தனித்தனியாக பிக் பண்ண போகிறதில்ல, ஜஸ்ட் நீங்கள் ரொட்டேட் பண்ண போகிறீங்கன்னா இதை பிக் பண்ணி ஹோல்ட் பண்ணிவிட்டு நீங்கள் இந்த வியூ கியூப்பை ரொட்டேட் பண்ணும்போது உங்களோட காம்பவுண்ட் ரொட்டேட் ஆகும். ஸோ நார்மலாக ஆர்பிட்டை யூஸ் பண்ணி நீங்கள் ரொட்டேட் பண்ணும்போது எந்த இதில் நீங்கள் பிக் பண்ணி ஹோல்ட் பண்ணி வச்சிருக்கீங்களோ அந்த இடம் தான் உங்களுக்கு பிவட் பாயிண்ட், அதாவது சென்டர் பாயிண்ட்டாக லொக்கேட் ஆகும். ஸோ இந்த வியூ கியூப்பை யூஸ் பண்ணி நீங்கள் ரொட்டேட் பண்ணும்போது அந்த காம்பவுண்டோட சென்டர் பாயிண்ட் தான் உங்களுக்கு பிவட் பாயிண்ட்டாக செட் ஆகும். ஸோ இது மாதிரி இந்த வியூ கியூப்பை யூஸ் பண்ணி உங்களோட வியூ மாடலை நீங்கள் ஈஸியாக வியூ பண்ணிக்க முடியும். ஸோ இந்த சாப்டரில் எப்படி ஒரு ரிவீட்டை ஓப்பன் பண்ணுறது, அதில் உள்ள வியூ செட்டிங்லாம் எப்படி செட் பண்ணலாங்கன்னு பார்த்துட்டோம். ஸோ அடுத்த சாப்டரில் லெவல்ஸ் கிரியேட் பண்ணி அது மூலியமாக எப்படி வால் கிரியேட் பண்ணலான்னு பார்க்கலாம்.